கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகப்பெரிய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரிலேட்டடாக அதே போல் தான் ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். பார்த்திங்கன்னா, நான் ஒரு மேம்காக ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்போது அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இப்படியாக நின்று கொண்டிருந்தார். அவருடைய தரிசனம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது அவங்க இடத்துல ஆண்டவர் நின்று கொண்டிருந்தார். சரிங்களா? நல்லா இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன சொன்னேன்? ஆண்டவர் நின்று கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நின்று கொண்டே தான் இருக்கிறார். அதே இடத்துல தான் அவருடைய சைடு வியூ எனக்கு தெரியுது. இப்படி நேர்க்காக எனக்கு காமிக்கல, சைடு வியூ தெரியுது. அப்படியே தான் நின்றுட்டுருக்கிறாரு. நைட்டு பார்த்தா நைட்டும் நிற்கிறாரான்னு பார்த்தா என்னுடைய கண்களுக்கு அங்கேயே தான் நின்றுட்டுருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பொசிஷன் கொஞ்சம் வேரியாக இருந்தது. சரிங்களா? அப்போ பொசிஷன் வேரியாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வெள்ளை அங்கி போட்டுட்டு ஆண்டவர் முட்டி போட்டுட்டு தரிசனத்தில் இருக்கிறார். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு அதை பார்க்கும் பொழுது என்னடா ஆண்டவர் எப்படி முட்டி போட்டுட்ருக்கிறாரு, நின்றுட்டு தான் இருந்தார், முட்டி போட்டுருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன்ல, அதனால தான் நான் முட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு திடீர்னு ஒரு விஷயம் தோணும், என்னடா அது ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன், சாதாரணமாக ஒரு மனுஷன் சொல்கிற மாதிரியே சொல்கிறாரு. ஒரு மனுஷங்களாம் எப்படி பேசுவாங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன்ல அதனால நான் உட்காடுறேன், அதனால நான் முட்டி போடுறேன், அப்படி பேசுவாங்க இல்லையா மனிதர்கள். அது போலவே எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். அப்போ இப்படி நான் நினச்சிட்ருக்கிறேன், எப்படி ஆண்டவர் முட்டி போடுவார் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குறாரு, நான் பிதா கிட்ட ஜெபம் பண்ணும்பொழுது நான் முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். சரிங்களா? அப்போ என்னுடைய மண்டையில் என்ன ஏறுதுன்னா, பிதா கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா இப்படி சொல்லியிருக்கிறாரு, முட்டி போட்டு தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அப்போ இனிமேல் நம்ம உட்காந்துலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் எனக்கு இன்னொரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஒன்று முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். அவர் அப்படி தான் ஜெபம் பண்ணுவார், நின்றுட்டு ஜெபம் பண்ணுவேன், இல்லை முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். இதுதான் எனக்கு சொன்னதுங்க. அதனால் நான் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ஒன்று ஜெபம் பண்ணால் முட்டி போட்டு ஏசப்பா எப்படி ஜெபம் பண்ணாரோ அதே போல் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், இல்லாட்டி நின்றுட்டு ஜெபம் பண்ணணும். இந்த வசதியாக உக்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு நோகாமல் நம்ம ஜெபம் பண்ணுறது பண்ணக்கூடாது. இப்போ ஆண்டவர் எப்படி ஜெபித்தார்? ஆண்டவர் உட்காந்து ஜெபம் பண்ணலையே, ஆண்டவர் நின்றுட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவரை மாதிரியே ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்ததுனால நான் இப்போலாம் என்ன பண்ணிட்டேன், ஜெபம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணிடுறேன், உக்காந்துட்டு இருந்தால் கூட முட்டி போட்டுக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக, இல்லை எந்திரிச்சாது நின்றுக்கிறேன். இப்படி தான் என் ஜெபம். உக்காந்துட்டு நம்ம இப்போது ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், சரிப்பா உட்காந்து ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிப்போம்ல, அதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இதெல்லாம். அப்போது அவர் இதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. உட்காரும் பொழுது வசதியாக இருக்குது நமக்கு, கரெக்டுங்களா? ஒரு பெயின் இருக்க மாட்டேங்குது, காலுக்கோ சரி உடம்புக்கோ சரி, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறோம். அது போல் ஒரு ஜெபத்தில் கூட ஒரு தியாகம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்போது முட்டி போடும் பொழுது அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம், அதே போல் நின்று ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு மரியாதைக்குரிய விஷயம். அப்போ இது ரெண்டுத்தையும் தான் ஏசப்பா பிதா கிட்ட ஜெபிக்கும் பொழுது இப்படியாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் இப்படி பண்ணினதுனால நமக்கு அந்த தரிசனத்தின் வழியாக எனக்கு நின்றுட்டு இருந்தவர், வெள்ளாங்கி போட்டு நின்றுட்டு இருந்தவர் அப்படியே முழங்கால் போட்டிருக்கிறாரு. அப்புறமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இப்படியாக எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார், இதை போதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நான் இதை வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொன்றும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதோ இல்லை கற்றுக் கொடுக்குறதோ அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறாரு, இதை போதிக்கணும்னு சொல்லுவார். எதையுமே அவர் சொல்கிறத போதிக்கணும்னு சொல்லுவார். அதனால் நான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இனிமேல் யாராச்சும் நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு நீங்கள் தயவு செஞ்சு உட்காந்து ஜெபம் பண்ணாதீங்க. ஒன்று உங்களால் முட்டி போட முடியல, பெயினாக இருக்குன்னா நீங்கள் நின்றுக்குங்க, இல்லாட்டி நிற்க முடியலையா இல்லை முட்டி போட்டுக்குங்க. ஆனால் உட்காந்து மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க. ஏசப்பா ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாருன்னா அதில் நிறைய ரகசியங்களும் அர்த்தங்களும் ஆசீர்வாதங்களும் இருக்குது. சரிங்களா? அதில் கர்த்தர் கொடாக்கொடி நன்றி. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு எந்திரிக்கவும் நிற்க முடியல, உட்காரவும் முடியலன்னா கொஞ்ச நேரம் முட்டி போட்டுக்குங்க. முட்டி போட்டு உங்களால் முடியலன்னா எந்திரிச்சு நின்றுக்குங்க. ஆனால் உட்காந்து மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் இதை நம்ம ஃபாலோ பண்ண எனக்கு என்னமோ ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன விஷயம்தான், அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதில் ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது.
அதனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒரு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள். நிச்சயமாகவே இது உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? டு நாட் வரி. உங்களால் முட்டி போடுற அளவுக்கு முட்டி போடுங்க. அப்படி முடியலையா எந்திரிச்சு நின்றுக்குங்க. ஆனால் உட்காந்து மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா நான் மாற்றிட்டேன் டோட்டலாகவே. நான் எந்திரிச்சு நின்றுருக்கேன். சில டைம் வசதியாக இருக்கும்போது உட்காந்துட்டும் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து இப்போத்துலேருந்து அவர் எப்போ எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதுலேருந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சா கூட டக்குன்னு முட்டி போட்டுக்கிறேன். இப்படி தான் நான் என்னோடய ஜெபத்தை மாற்றிருக்கிறேன். நான் உங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறேன். கர்த்தருக்கு கொடாக்கூடிய நன்றி. ஏன்னா இதில் ஒரு பெரிய ஹானர் நம்ம தெரிவிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பெரிய ஹானர் தெரிவிக்கிறோம். அப்போ நினச்சி பார்க்கும்பொழுது உண்மையிலே அப்போ ஏசப்பா உட்காந்துட்டு ஜெபிச்சிருப்பாரா? நோ, நாட் அட் ஆல். கண்டிப்பாக அவர் முட்டி போட்டிருப்பார், இல்லை எந்திரிச்சு தான் நின்றுருப்பார். அதுதான் அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இப்படிப்பட்டதான காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மிகவும் நல்லவர். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.